முதலில் நான் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 60 தினங்களிலே கழகமாக இருந்தாலும் சரி, அணிகள் எந்த அணியாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் அந்த 60 தினங்களுக்குள் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்தப் போகிறீர்கள் என்பதை தெளிவாக எழுத்து மூலமாக தர வேண்டும். ஓரிரு தினங்களுக்குள் அதனை பட்டியலிட்டு நாம் அதை வெளியிட்டு அதன்படி காலை, மதியம், இரவு, மாலை என்று நிகழ்ச்சிகள் அதிகமாக இருந்தால் கூட பிரித்து அருமையாக நடத்தலாம் என்று எண்ணுகின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அம்மா பிறந்த நாள் அன்று காலையிலிருந்து இரவு வரை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடக்கும். அவையும் எப்படி எந்தெந்த நேரத்திலே என்பதை அந்தந்த பகுதி செயலாளர்களிடம் சொல்லி நீங்கள் முன்னதாகவே நேரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொண்டு, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தாலும் சரி, எதிர்கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, என் பணி மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற நோக்கத்தோடு அவருடைய பிறந்த தின விழாவை ஏழை எளிய மக்கள் நலம் பெறுகின்ற வகையிலே கொண்டாட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே நெல்லை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக 60வது நாளான 23/4/2008 அன்று நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் பல்வேறு தலைவர்களை அழைத்து வந்து 600 ஏழை தொண்டர்களுக்கு இலவசமாக காப்பீடு இன்சூரன்ஸ் திட்டம் ஒன்றை மாவட்ட கழகம் வழங்க இருக்கிறது. 600 மாணவ மாணவிகளுக்கு வெயில் மற்றும் மழை காலங்களில் அவர்கள் பிடித்துச் செல்வதற்காக குடை, அந்த குடையிலே கருப்பு, சிகப்பு, வெள்ளை வர்ணம் பூசப்பட்டு அந்த வெள்ளை வர்ணத்திலே அம்மாவுடைய படம், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படம், ஒரு வெள்ளையிலே இரட்டை இலை சின்னம் போட்டு 600 குடைகள் வழங்கவிருக்கின்றோம். அதே போல 600 தாய்மார்களுக்கு இலவச வேஷ்டி சேலைகள் வழங்க இருக்கின்றோம். 600 பெரியோர்களுக்கு வேஷ்டி வழங்க இருக்கின்றோம். 600 பெண்களுக்கு கடந்த ஆண்டை போல அருமையான எவர் சில்வர் குடம் வழங்க இருக்கின்றோம். 60 பெண்களுக்கு கழகத்தின் சார்பாக தையல் இயந்திரம் வழங்க இருக்கிறோம். 60 இளைஞர்களுக்கு 60 டீம் கிரிக்கெட், வாலிபால், அந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் கேம் அவங்க விரும்புகிறாங்களோ அதற்குரிய உபகரணங்களை வாங்கி கொடுக்க இருக்கின்றோம். எல்லாவற்றை விட பெண்கள் இப்பொழுது நம்முடைய மாநகரிலே கிட்டத்தட்ட 32 பேர் லைசன்ஸ் வைத்திருப்பதாக நான் அறிந்தேன். ஆட்டோ ஓட்டுவதற்கு 6 கழக பெண்களுக்கு அல்லது கழகத்தை சார்ந்த குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு ஆட்டோ, பஜாஜ் ஆட்டோ முன்பணம் கட்டி வாங்கி தரப்படும் என்பதை இந்த கூட்டத்தில் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து நம்முடைய கழகத்தினுடைய முன்னணியினர்களுக்கு 6 பேருக்கு, அதாவது ஏழை தொண்டர்களுக்கு இந்த ஓராண்டில் அம்மாவுடைய 60வது பிறந்த நாளில் அவர்களுடைய திருமணத்திற்கான செலவுகளை, திருமண செலவு என்பது அதாவது துணிமணிகள், அவர்களுக்குரிய சீராட்டுகள், அதற்குரிய தாலி, அது போன்ற செலவுகளை, அதற்காக முழு நகையையும் போடுங்கள் என்று சொல்லக்கூடாது. ஏழை எளியவர்களுக்கு அவருடைய சக்திக்கு ஏற்றார் போல் இந்த ஆண்டுக்குள் 6 நபர்களுக்கு இந்த மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக திருமண செலவை ஏற்று நடத்தி தர இருக்கிறோம் என்பதை மாவட்ட கழகத்தின் சார்பாக பெருமையோடு தெரிந்து கொள்கிறோம். 6 கழக தொண்டர்களுக்கு தொழில் துவங்குவதற்காக நீங்கள் விரும்புகின்ற மிக சிறு தொழில் ஒன்றை துவங்குவதற்காக 6 பேரை தேர்ந்தெடுத்து அதற்கு தேவையான பணத்தை திருப்பி செலுத்த வேண்டாம் என்கின்ற அளவில் மாவட்ட கழகம் உங்களுக்கு தொழில் துவங்க அன்பளிப்பாக வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்ல, இன்னொன்று, இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதம் கழகத்திலே இருக்கிற ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு 6 பேருக்கு குடும்பத்துடன் சென்னை செல்வதற்கு ஏப்ரல் மே லீவிலே பிள்ளைகளை கூட்டுக் கொண்டு சென்னையை சுற்றி காட்ட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்று சொன்னால் எல்லோரும் சொல்லலாம். அவர்களிலே 6 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு செல்வதற்கு ரயில், அங்கே அவர்கள் 4 நாள் தங்குவதற்கு ரூம், அவர்கள் சுற்றி பார்ப்பதற்கு கார், திரும்பி வருவதற்கு விமான டிக்கெட் எடுத்துக் கொடுக்கப்படும் என்பதை மாவட்ட கழகத்தின் சார்பாக சொல்லிக் கொள்கிறது. இப்படி
இன்னும் பல்வேறு நலத்திட்டங்களை கழகத்தினரும் பொதுமக்களும் பயன்பெறுகின்ற வகையிலே இந்த மாவட்ட கழகம் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆணைப்படி நிறைவேற்ற இருக்கிறது என்பதை சொல்லி காலத்தின் நலன் கருதி அடிக்கடி உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கின்றனர். இந்த அம்மா நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களை இந்த 60வது பிறந்த நாளுக்குள் முதல்வராக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு ஓய மாற்றம் உறங்க மாற்றம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் நல்ல தொடர வேண்டும் என்ற அத்தனைவருடைய பாவத்தை கொண்டு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து கழகத்தினுடைய முன்னாள் அமைப்பு செயலாளர், இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் முருகேசன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். காலம் கடந்து விட்டது, 2 காலம் முடிய இருக்கிறது. எல்லோரும் பசியோடு இருக்கிறீர்கள். எனக்கு பின்பாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்